என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. சனி தற்போது 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அதாவது விரய சனி அப்படின்ற அமைப்புல தற்போது சனி வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரது என்ன பண்ணுவார்? முதல்ல வந்து 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது பெரிதளவுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். 7 சனி அப்படின்னாவே உடனே வந்து மேஷ ராசிக்காரங்க பெரிதளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அது 7 சனி வரப்போதே கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. 7 சனியை 3 பகுதியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம், நடு 2.5 வருஷம், அடுத்து கடைசி 2.5 வருஷம். இதுல மிடில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி தான் வந்து கஷ்டங்கள் அதிகமா கொடுக்கும். 12ஆம் இடத்துடைய சனி வந்து பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் என்ன பண்ணுவார்? சனி வந்து செலவுகளை கொடுப்பார், சுப விரயங்களை கொடுப்பார், நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய வைப்பார், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களுக்காக செலவு செய்ய வைப்பார், குருவினுடைய வீட்டுக்கு வரார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, வீடு மனை வாகன வசதிக்காக செலவு செய்ய வைப்பார் இந்த சனி பகவான். அப்போ விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது சுப விரயங்க மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2026-27 காலகட்டங்கள்ல குரு உச்சமா இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாய் குரு சனியை பார்ப்பார். அப்போ பிறந்த தாயகத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கிறது, குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்பாக அமைந்து முடியும். அது மட்டும் இல்லாம பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் வந்து நல்லா இருக்கும் சொல்லுவாங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ 12ஆம் இடத்துக்கு சனி வரனால பிறருக்கு பயம் கொள்ள தேவையில்லை. என்ன ஒண்ணு விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும்.